ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மார்னிங். இன்னைக்கு தம்பிங்களுக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு 6 மணிக்கெல்லாமே கிச்சனுக்கு வந்துட்டேன். நேற்று வந்து அப்பா கருவேப்பிலை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு பண்ணிடலாமேன்ட்டு அதுதான் லஞ்சுக்கு பண்ண போகிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழி பணியாரம் தான் பண்ண போகிறேன். நான் குழி பணியாரத்துக்கு தனியெல்லாம் மாவு அரைக்கல. நேற்று மாவு காலியாகிற மாதிரி இருந்தது. கொஞ்சமாக அதில் பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் நேற்று ஆப்பம் ஊற்றுனதுனால அதை ஊற்ற முடியல. அதனால் அதை ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அதில் கேரட் வெங்காயம்லாம் தாளித்து கொட்டி நான் வந்து குழி பணியாரம் பண்ணிட்டேன். குழி பணியாரம் பண்ணணுன்னா நான் எப்போவுமே வந்து அந்த லாஸ்ட்டு மாவு இருந்துச்சுன்னா அதில் தான் பண்ணுவேன். தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டெல்லாம் மாவு அரைக்க மாட்டேன். எப்போவாச்சும் பாப்பாவுக்கு கொடுக்கணுன்னா அன்றைக்கி மட்டும் தனியாக நான் பண்ணி கொடுப்பேன். பாப்பாவுக்கு வந்து நான் பழைய மாவில் இட்லி தோசைலாம் பண்ணி தர மாட்டேன். இப்போ இன்றைக்கி மாவு அரைச்சி நாளைக்கு இட்லி ஊற்றுறேன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் இட்லி கொடுப்பேன். மறுநாள்லாம் வந்து மாவில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு பண்ணுறேன்னா பாப்பாவுக்கு வந்து தனியாக வேறு ஏதாச்சும் தான் பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி தம்பிங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை குழம்பு வச்சுருந்தேன். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை பண்ணிவிட்டு சோயா சங்கில் வடை பண்ணியிருந்தேன், மசால் வடை மாதிரி. அப்புறம் முட்டை பாயில் பண்ணிவிட்டு குழி பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிட்டேன். குழி பணியாரத்துக்கு வந்து கெட்டி தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாக்ஸில் சால்ட்டும் கொடுத்துட்டேன். குழம்புல வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துப்பாங்கன்னா. அப்புறம் தண்ணியும் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.